bring you greetings in the name of Jesus Christ our Lord, whom we would address this morning as the Word incarnate. மாம்சமான திருவார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே இந்த காலையிலே உங்களை வாழ்த்துகின்றோம். And it is really a privilege to sit like this in the presence of God under the superintending power of the Holy Spirit to study God's holy word. தூய ஆவியானவருடைய கண்காணிப்பின் குடையின் கீழே இப்படியாய் அமர்ந்து திருவசனத்தை தியானிப்பது எத்தனை மாட்சிமையானது. And I want to appreciate all of you for the enthusiasm that you showed when you sent out your applications. இந்த கருத்தரங்கிற்கான மனுக்களை அனுப்புவதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் காட்டியதான உற்சாகத்திற்காக உங்களை நான் பாராட்டுகின்றேன். We must thank God for the privilege that is ours this morning, that we could make it in spite of all the odds that we would have faced during the last few weeks. கடந்த பல வாரங்களாக நமக்கு வந்ததான பல்வேறு தடைகளையும் மீறி இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக உண்மையிலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Several other friends wanted to be here, but they could not make it. அநேக நண்பர்கள் இதிலே பங்கு பெற வாஞ்சித்தார்கள், ஆனால் அவர்களால் இயலவில்லை. So we would be seated here all these 3 days with our hearts filled with thankfulness and gratefulness to God for what we are going to receive from Him through His word by the ministry of His Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தின் மூலமாக திருவசனத்தின் வாயிலாக தேவன் நமக்கு அருளப் போகின்ற இந்த 3 நாள் உபதேசங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த 3 நாட்களும் காணப்படுவோம். The Lord in His sovereign grace and mercy saved me in the year 1962. 1962 ஆண்டிலே தேவன் தமது அனந்த கிருபை நிமித்தமாக என்னை ரட்சித்தார். From day one of my salvation, there was an unusual thirst and desire in my heart to study the word of God correctly. நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் முதற்கொண்டே திருவசனத்தை தியானிக்க வேண்டும் என்கிறதான ஒரு தீராத பசியும் தாகமும் எனக்குள் இருந்து வந்தது. As an addict to the Bible, I became an ardent student of the word of God. வேதத்தினுடைய அடிமையாக மாறிய நான் இந்த திருவசனத்தை கரைத்து குடிப்பதிலே ஆர்வம் செலுத்தினேன். Immediately there was something that was surfacing before my mind, the unscriptural doctrines and practices that were so widely prevalent all over Christendom. இவ்விதமாய் திருவசனத்தை தீர படிக்க வேண்டும் என்கிற ஆசை என்னிடத்தில் மேலோங்கி இருந்த வேளையிலே கிறிஸ்தவத்தின் எங்கும் பலவிதமான வேதத்திற்கு புறம்பான திருவசனத்திற்கு முரணான பல காரியங்கள் உலா வருவதை நான் பார்த்தேன். So even before I preached my first sermon on a pulpit like this, I started sharing with the colleagues and friends of the College Prayer Fellowship things which must be corrected in Christian doctrines that were so quite popular. இது நிமித்தமாக பிரசங்க பீடத்திலே ஏறி முதலாவது பிரசங்கத்தை நான் செய்வதற்கு முன்னதாகவே என்னுடைய கல்லூரி ஜபக்குழுவில் இருந்த நண்பர்களோடு கிறிஸ்தவத்திலே உலவி வரும் பலவிதமான துர் உபதேசங்களை குறித்தும் வேதத்திற்கு முரணான சத்தியங்களை குறித்தும் நான் பகிர்ந்து கொண்டேன். Immediately it became very clear to me that my basic calling in the ministry and the economy of God was to be a Bible teacher. இதன் மூலமாக தேவன் எனக்கு கொடுத்திருப்பதான அழைப்பு தெய்வ ஆதீனத்தின்படியான திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே வேதத்தை போதிப்பது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். However, out of necessity in the kingdom of God, the Lord gave me and assigned to me a responsibility to found and lead a mission for over 30 years. இருந்தாலும் தெய்வத்தினுடைய நியமத்தின்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அருட்பணி இயக்கத்தை நிறுவவும் 30 ஆண்டுகளாக அதனை வழிநடத்தவும் தேவன் என்னை ஊக்குவித்தார். However, by the grace of God, I never lost sight of my basic calling. இப்படி இருந்தாலும் கூட என்னுடைய அடிப்படை அழைப்பை குறித்து நான் எப்பொழுதுமே அறிவுள்ளவனாக இருந்தேன். And I never sacrificed my basic calling for anything, though they might be good and necessary. மிகவும் அவசியமானது மிகவும் நல்லது என்று பல காரியங்கள் தோற்றம் அளித்தாலும் கூட என்னுடைய அடிப்படை அழைப்பினின்று திசை திரும்பாமல் இருப்பதிலே நான் மிகவும் கவனமாயிருந்தேன். And every day by the grace of God, the burden that the Lord implanted in my heart over 40 years ago is still deepening and increasing and getting more and more intensified. 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் என்னுடைய இதயத்திலே விதைத்ததான அந்த தரிசனம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகவும் ஆழ
ஆழமாக்கப்படவும் உறுதியாக்கப்படவும் கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் எனக்கு உதவி செய்தார். It is with that single-hearted burden that I am standing before you, dear brothers and sisters, this morning. இந்த ஒரே இதய பாரத்தோடு கூட அருமையான சகோதர சகோதரிகளே இன்று காலையிலே உங்கள் முன் நான் நிற்கின்றேன். If you had heard me over the years, or if you have read what I have written over the years, you would have invariably found somewhere in some paragraph or in some passage or in some point I would have brought in some corrective teaching. என்னுடைய கடந்த கால பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி அல்லது நான் எழுதிய நூல்களை வாசித்திருந்தாலும் சரி எங்கோ ஒரு இடத்திலே ஒரு பகுதியிலே அல்லது ஏதோ ஒரு அத்தியாயத்திலே எப்படியாவது வசனத்திலே திருத்துதல் உபதேசம் ஒன்றினை நான் சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டேன். And that was just culminating in the Sound Doctrine Seminar 1 which we had in the year 1997 in Denishpet, a year after my heart surgery. 1997 ஆண்டு, அதாவது எனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்ததற்கு அடுத்த ஆண்டு பெத்தேல் டேனிஷ்பேட்டையிலே நடைபெற்றதான ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு ஒன்றிலே இவைகளெல்லாம் களைகட்டின. And all the false doctrines which were just coming like waves and floods into India, and especially the southern part of India, they all by the grace of God as an immediate after effect of that seminar got arrested. இந்த உபதேச கருத்தரங்கை தொடர்ந்து தென்னிந்தியாவிலே பலவித அலைகளாகவும் வெள்ளமாகவும் மோதியடித்துக் கொண்டிருந்ததான துர் உபதேசங்கள் பல அவைகள் இடம் காணாமற் மறைந்து போயின. And several delegates of that program became full-time ministers, and they are serving God with a gratefulness for the input they received from that seminar on time, and they are serving God in proper balance all over the world, for which we give God all the glory. தக்க சமயத்திலே தக்க விதத்திலே தங்களுக்கு கிடைத்ததான வசன தெளிவின் மூலமாக அந்த கருத்தரங்கிற்கு பின்னதாக அநேகர் முழுநேர ஊழியர்களாக தங்களை அர்ப்பணித்து தாங்கள் பெற்றுக்கொண்டதான வசனத்தை குறித்த பொறுப்பினை நிறைவேற்றும்படியாக இந்தியாவிலும் உலகெங்கிலும் அவர்கள் பிரசங்கிமாராக புறப்பட்டு சென்றார்கள். இது நிமித்தமாய் நாம் தேவனுக்கே எல்லா மகிமையையும் செலுத்துகின்றோம். Now it is time after 10 years to go for the second level seminar of sound doctrine. 10 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறதான இந்த நிலையிலே இந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கின் இரண்டாவது பகுதிக்குள் நுழைவது சரியானது என்று நான் நம்புகின்றேன். I would begin my talk telling you what this seminar will do to you. இக்கருத்தரங்கு உங்களுக்கு எப்படி பயன் அளிக்கும் என்று அறிமுக வார்த்தைகளோடு நான் துவங்க விரும்புகின்றேன். What you can expect in this seminar? இந்த கருத்தரங்கிலே நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியும்? What you think will happen to you after this 3-day program? இந்த 3 நாள் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின் உங்கள் வாழ்விலே என்ன நிகழும்? I would like to assure you of 7 things this morning. இந்த காலையிலே 7 பரிமாண காரியங்களை உங்களுக்கு நான் அறிமுகமாய் சொல்ல விரும்புகின்றேன். First of all, it will enrich your knowledge and understanding. முதலாவது உங்களுடைய அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் இக்கருத்தரங்கு வளமாக்கும். It will enrich you in the knowledge and understanding of God. தேவனை குறித்து அறிகின்ற அறிவிலும் புரிந்து கொள்ளுதலிலும் உங்களை இந்த கருத்தரங்கு வளப்படுத்தும். That was the apostles' prayer. If you turn with me to 1 Corinthians 1st chapter verses 4 and 5. 1 கொரிந்தியர் 1:4-5 வசனங்களிலே அப்போஸ்தலனுடைய ஜெபம் இதைத்தான் சொல்கின்றது. I thank my God always concerning you for the grace of God which was given to you by Christ Jesus, that you were enriched. Underline that word, enriched. Enriched in everything by him. In what? In all utterance and all knowledge. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். This knowledge and understanding comes primarily from the word of God through the Spirit of God. இந்த அறிவும் புரிந்து கொள்ளுதலும் திருவசனத்தின் மூலமாகவும் தூய ஆவியானவரின் மூலமாகவுமே நமக்கு கிடைக்கின்றது. That is why the apostles made that their prayer, whichever congregation they were addressing. அவர் That's why they made it their prayer, whichever congregation they were addressing.
அவர்கள் யார் யாருக்கெல்லாம் திருவசனத்தை போதித்தார்களோ அந்த நேரத்தில் இதனைத்தான் ஜெபமாக சொன்னார்கள். Turn with me, for example, to Colossians chapter 1. I will read to you verses 9 and 10. கொலோசியர் முதலாவது அத்தியாயம் 9-10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். For this reason we also, since the day we heard it, do not cease to pray for you and to ask that you may be filled with the knowledge of His will in all wisdom and spiritual understanding. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், And that you may have a walk worthy of the Lord, fully pleasing Him, being fruitful in every good work. How does it happen? By increasing in the knowledge of God. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து So the கொள்ளுங்கள். primary burden of the apostles for the churches and the believers they planted was just this, that they should grow and increase and abundantly flourish in the knowledge and understanding of God. தாங்கள் நிர்மாணித்த சபைகளுக்கும் சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கும் மிகவும் முக்கியமாக இன்ன காரியம் அவர்கள் வேண்டுமென்று எதிர்பார்த்தார்கள் என்றால் அது தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் விருத்தி அடைய வேண்டும் என்பதே. And the supreme source for understanding and knowledge to be expanded and enriched is the word of God. இவ்வாறு வளமாகவும் செழிப்பாகவும் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்கு திருமறையே பிரதான ஆதாரமாக Turn இருக்கிறது. with me to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Verses 16 and 17. 16-17 வசனங்கள். All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. 4 benefits are listed out here in this passage about the word of God. திருமறையை குறித்ததான இந்த வசனத்திலே 4 காரியங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. Doctrine, உபதேசம், reproof, கடிந்து கொள்ளுதல், correction, சீர்திருத்தல், instruction. நீதியை படிப்பிக்குதல். Of these 4, that which comes first is doctrine. இந்த 4லும் முதலாவதாக வருகிறதை கவனியுங்கள், உபதேசம். In other words, I would like to deduce at the beginning of this study that the study of the doctrine of God and His ways from the Bible will increase and improve your overall understanding of the wholesome revelation of the Holy Bible. திருமறையின் வசனங்களையும் உபதேசங்களையும் தியானித்து அறிந்து கொள்வதன் மூலமாக தேவனை குறித்ததான முழு அறிவும் சம்பூர்ண ஞானமும் உங்களுக்கு வளர்ந்து பெருகி செழிக்கும் என்பதை இந்த காலை வேளையிலே முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள In பிரியப்படுகிறேன். other words, we don't study doctrine for doctrine's sake, we study doctrine to grow in the overall plan and knowledge and purpose of God. உபதேசத்தை உபதேசத்திற்காக நாம் படிக்காமல் தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டம் இன்னதென்று அறிவதற்காக நாம் உபதேசத்தை கற்கின்றோம். So this program will enrich you in knowledge and understanding. உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலிலும் நீங்கள் வளமாக்கும்படியாக இந்த கருத்தரங்கு உங்களுக்கு உதவி செய்யும். Number 2, இரண்டாவதாக it will enlighten you. உங்களை இக்கருத்தரங்கு தெளிவாக்கும். This seminar will enlighten you. இக்கருத்தரங்கு உங்களை தெளிவுள்ளவர்களாக்கும். All our eyes are open. நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. The God of this world had blinded our eyes lest the light of the gospel should enter in, but God who created the light by the spell of His word, He drove away all darkness from our lives and He has given us spiritual sight and insight. இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் சுவிசேஷ ஒளி நம்மில் ஊடுருவாதபடிக்கு நம்முடைய கண்களையெல்லாம் குருடாக்கி இருக்கின்றதான இந்த காலகட்டத்திலே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிச்சத்தை உண்டு பண்ணினதான தேவன் நம்முடைய கண்களை பிரகாசிப்பித்து தெளிவை உண்டாக்குவேன் என்று கூறுகின்றார். Already we have received sight.
ஏற்கனவே நாம் பார்வை பெற்றிருக்கின்றோம். Nevertheless, we still have blind spots in our lives. ஆகிலும் கூட நம்முடைய வாழ்விலே சில குருட்டு ஸ்தானங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. All the believers have got some blind spots or other. எந்த விசுவாசியாக இருந்தாலும் அவரவர் வாழ்விலே சில குருட்டு மூலைகள் இருக்கத்தான் செய்கின்றன. Some of those blind spots will be cleared up during this seminar. இந்த குருட்டு மூலைகள் எல்லாம் இந்த கருத்தரங்கிலே நிச்சயமாக சரி செய்யப்படும். If you turn with me to Psalm 119, there is a beautiful promise. 119 சங்கீதத்திற்கு நீங்கள் திருப்பிவீர்களேயானால் அங்கே ஒரு மனோகரமான வாக்குத்தத்தம் உண்டு. Look at verse 130. 130வது வசனம். The entrance of your words gives light. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறது. It's beautiful. Actually, it is not பிரசித்தம். உம்முடைய வசனத்தினுடைய பிரவேசம். உம்முடைய வசனத்தினுடைய நுழைவு. The entry or the entrance of your words gives light. உம்முடைய வசனத்தின் நுழைவு, உம்முடைய வசனத்தின் பிரவேசம் வெளிச்சம் தருகிறது. It gives understanding to the simple. அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். That's what was the experience of the disciples in the post-resurrection period when they were going to Emmaus. எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்ததான சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் நடந்ததான அனுபவம் இதுதான். Luke's Gospel 24th chapter. லூக்கா 24வது அத்தியாயம். Look at verses 44 and 45. 44 45 வசனங்களை Then கவனியுங்கள். Jesus said to them, "These are the words which I spoke to you while I was still with you, that all things must be fulfilled which were written in the law of Moses and the prophets and the Psalms concerning me." அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். And he opened their understanding that they might comprehend the scriptures. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, 3.5 years he was already opening up their eyes. 3.5 ஆண்டு காலமாக அவர் ஏற்கனவே அவர்களுடைய கண்களை தெளிவாக்கி கொண்டுதான் இருந்தார். Now he was removing some more blind spots from their minds. இப்பொழுது இன்னும் சில செதில்களை கண்களில் இருந்து விலப்புண்ணுகிறார். So that they can see better, learn better, understand better. இன்னும் நன்றாக பார்க்கும்படியாகவும், இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளும்படியாகவும், இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளும்படியாக அவர் அவர்களை தெளிவாக்குகின்றார். To put it simply, you will have clarity on many areas in your life and understanding during this program. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இக்கருத்தரங்கினுடைய முடிவிலே உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை குறித்ததான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். Confusion will exit you and clarity will enter you. குழப்பங்கள் மறைந்து போகும், கூர்மை உங்களை வந்தடையும். So keep praying all through this program, that all the prayer of David the psalmist, Lord, open my eyes of understanding, that I might behold or see and understand the wondrous things of your word. ஆகவே இக்கருத்தரங்கினுடைய முழுமையிலும் உங்களுடைய ஜெபம் சங்கீதக்காரனுடைய ஜெபமாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். Or maybe you can make that prayer slightly modified. Lord, keep on opening my eyes, that I may continue to behold the wondrous things of your word. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் கண்டுகொண்டே இருக்கும்படிக்கு என் கண்களை திறந்து கொண்டே இரும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Keep on opening my eyes for God. Still I need to see better. I have received first touch, second touch. Maybe Lord, I should receive a third touch from you during this seminar. ஆண்டவரே, முதல் தொடுதலை நான் அனுபவித்து விட்டேன். இரண்டாவது தொடுதலிலே சற்று கூடுதல் வெளிச்சம் கிடைத்திருக்கின்றது. மூன்றாவது முறையும் நீர் என்னை தொடும். அப்படியானால் நான் இன்னும் சிறப்பாக பார்வை அடையும்படியாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஜெபியுங்கள். The third thing you should expect from God in this seminar, it will emancipate you. இக்கருத்தரங்கின் மூலமாய் நீங்கள் பெறக்கூடிய மூன்றாவது பயன் உங்களை இக்கருத்தரங்கு விடுதலையாக்கும். It will emancipate you from many areas of your bondage. உங்களுடைய வாழ்வின் பல கட்டுகளினின்று நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். Turn with me to John's Gospel 8th chapter. யோவான் 8வது அத்தியாயம் Verses 31 and 32. 31 32 வசனங்கள். Then Jesus said to those Jews who believed him, "If you abide in my word, you are my disciples indeed." இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராயிருப்பீர்கள். You shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Normally we thunder this text in a gospel campaign when we address sinners to come to Christ. பொதுவாக
பாவிகளை பார்த்து நற்செய்தி முகாம்களிலே நாம் சவால் விட்டு பேசுகின்றதான நற்செய்தி பிரசங்கங்களிலே இந்த வசனத்தை ஓங்கி அடித்து பேசுவோம். But this was not addressed to sinners, this was addressed to those who were already disciples. ஆனால் இந்த வசனம் பாவிகளுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வசனம் அல்ல, ஏற்கனவே ஆண்டவருடைய சீடர்களாய் மாறினவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். It says, then Jesus said to those Jews who believed him, that the truth shall set you free. அங்கே நன்றாக கவனியுங்கள், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் சொன்னார். That means he doesn't talk about the initial release from satanic clutches unto salvation, but this speaks about the ongoing emancipation experience every one of us should experience on a day-to-day, perhaps moment-by-moment basis. சாத்தானினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றதான அந்த ஆரம்ப கட்ட ரட்சிப்பை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படாமல் நம்முடைய அனுதின ஆன்மீக வாழ்விலே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு படியிலும் நாம் விடுவிக்கப்பட வேண்டியதான அந்த விடுதலையை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. One of the beautiful word pictures we have got for the Holy Bible in the Holy Bible itself, that it is the sword of the Spirit. திருமறையை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதான சொல் சித்திரங்களிலே ஒன்று பட்டயம். A sword is not only used for piercing, a sword is also used for cutting off. இந்த பட்டயம் எப்பொழுதுமே வெட்டுவதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று சொல்ல முடியாது, அது பிரிப்பதற்கும் பயன்படுகின்றது. So we always think about the sword of the Spirit against Satan, but I think the sword of the Spirit has got tremendous ministry on our own lives to cut off all the ropes of bondage that are binding us even without our knowledge and awareness. வசனமாகிய பட்டயம் என்று சொன்னவுடன் பிசாசுக்கு எதிராக நாம் பிரயோகிக்க வேண்டிய பட்டயம் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதைவிட கூடுதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பட்டயம் வெட்டுகின்ற நிலையிலே நம்மில் இருக்கின்றதான பல்வேறு கட்டுகளை ஆங்காங்கே வெட்டி நம்மை விடுவிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். So the doctrinal study of God's word in the seminar will also liberate you from anything that binds you. ஆகவே உபதேசங்களை குறித்து இக்கருத்தரங்களே நாம் படித்துக் கொள்கின்றதான சத்தியத்தின் மூலமாக நாம் பல்வேறு காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட போகின்றோம். Leading us to more and more of godliness and righteousness. கூடுதல் தேவ பக்தியும் கூடுதல் நீதியும் அடைவதற்கு நேராக இந்த கட்டுகள் அறுக்கப்படும். Turn with me to Romans 6th chapter. ரோமர் 6வது அத்தியாயம். I'll read to you verses 17 and 18. 17-18 வசனங்கள். God be thanked that though you were slaves of sin, yet you obeyed from the heart that form of doctrine to which you were delivered. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். And having been set free from sin, you have become slaves of righteousness. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். So doctrinal study is not for doctrine itself. Doctrinal study helps you to be delivered and released from many unknown bondages in your life. உபதேசத்தை படிப்பது உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதான அடிமைத்தனங்கள் நுக கட்டுகள் இவைகளினின்று விடுதலை பெறுவதற்காகவும் தான். Doctrinal study is not to fill up our notebooks and fill up our brains, but it is also to just make us beautiful and attractive and grow in holiness. இந்த உபதேச படிப்பினை உபதேசத்தை கற்றுக்கொள்ளுதல் என்பது நம்முடைய நோட்டு புத்தகங்களையும் நம்முடைய மூளையையும் நிரப்புவதற்காக மட்டுமல்ல, நம்மை கட்டுகளில் நின்று விடுவித்து அழகுள்ளவர்களாக கவர்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்காகவே. 1 Timothy 6 chapter 3rd verse. 1 தீமோத்தேயு 6:3. If anyone teaches otherwise and does not consent to wholesome words, even the words of our Lord Jesus Christ, and to the doctrine which is according to godliness. Underline, doctrine which leads to godliness. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், அந்த வசனத்திலே தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள் என்பதை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள். Doctrine leads you into an emancipation, and that pushes you into a life of deeper and higher righteousness, holiness and godliness. இந்த உபதேச படிப்பினை என்பது நம்மை விடுவித்து தேவ பக்திக்கேற்ற இன்னும் அதிக நீதியோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துகின்றது. Number 4. நான்காவது, the doctrinal study that you will receive in this seminar will encourage you in your walk with God and work for Him.
தேவனோடு நடக்கின்ற நடையிலும் தேவனுக்காக செய்கின்றதான பணியிலும் உங்களை ஊக்கமூட்டுவதாக இக்கருத்தரங்கு அமையும். When you know you are in the truth, you know what? All fear will evaporate from you. சத்தியத்தில் நீங்கள் நடக்கின்றீர்கள் என்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும் பொழுது பயம் பறந்தே போய்விடும். Whether or not what I believe is the real truth, that makes you very shaky. But once you know for sure that what you believe and what you practice is the truth, that gives you all the boldness in the world. நான் நம்புவது விசுவாசிப்பது சரியான சத்தியம்தானா என்கிற குழப்பம் நீங்கி நான் விசுவாசித்திருக்கிற சத்தியம் இதுதான் என்கிற உறுதி உங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாகவே பயம் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போய்விடும். 2 Timothy 2nd chapter 19th verse. 2 தீமோத்தேயு 2:19 வசனம். The solid foundation of God stands, having this seal. What's the seal of that foundation? The Lord knows those who are His, and let everyone who names the name of Christ depart from iniquity. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. What is the message of the Bible? திருமறையினுடைய செய்தி என்ன? What is the sum and substance of the Bible? திருமறையினுடைய ஒட்டுமொத்த சத்தியம் என்ன? The Lord knows who are His, and those who are His, in response to what God knows about them, must depart from iniquity. That's the message of the Bible. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதுதான் திருமறையினுடைய செய்தியாயிருக்கிறது. Take any book of the Bible, this will be the summary of that book. The Lord knows who are His, and those who are His must depart from iniquity and follow Him. வேதத்தினுடைய எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை நீங்கள் சாராக பிழிவீர்களே ஆனால் அதனுடைய மைய கருத்து இப்படித்தான் வரும். தேவன் தம்முடையவர்களை அறிவார், அவருக்கு சொந்தமானவர்கள் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். The Lord knows me, that's the initiation, and now I begin to know Him, that's my response. தேவன் என்னை அறிவார், இதுதான் ஆரம்பம். இப்பொழுது நான் அவரை அறிகின்றேன், இது என்னுடைய பொறுப்பு. So one is reciprocating the other. So that's what all the Bible is about. ஒன்று மற்றொன்று இல்லாமல் நிறைவு பெறாது. வேதம் முழுவதுமே இந்த கருத்தினை தான் நாம் திரும்ப திரும்ப பார்க்கின்றோம். If you turn with me to another interesting passage, book of Romans 15th chapter 4th verse. Most of these verses you must have already come across, but I'm trying to put them in a different perspective this morning. ரோமர் 15:4 இன்னொரு சுவாரஸ்யமான வசனத்தை பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனங்களாக இருந்தாலும் இந்த வசனங்களை வேறு கோணத்திலே நான் உங்களுக்கு இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். Whatever things were written before were written for our learning, that we through the patience and comfort of the scriptures, I like that word, comfort of the scriptures, might have hope, anchoring hope, steadfast hope, encouragement. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கின்றது. இந்த உபதேசத்தின் மூலமாக நமக்கு அனந்த ஆறுதல் கிடைக்கின்றது. அதன் மூலமாக நாம் நம்பிக்கை நங்கூரம் உள்ளவர்களாயிருக்கின்றோம். The comfort of the scriptures in the Amplified Bible is rendered as encouragement drawn from the scriptures. Beautiful. இந்த ஆறுதல் என்கிற வார்த்தைக்கு விரிவாக்கப்பட்ட மொழியாக்கத்திலே திருவசனத்தின் மூலமாய் கிடைக்கின்ற இளைப்பாறுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Maybe in some areas of your life there is some kind of oscillation. உங்களுடைய வாழ்வின் ஏதோ சில பகுதிகளிலே அங்கும் இங்குமாய் அலசடிபடுகின்ற நிலைமை காணப்படலாம். Some turbulence that leading you into a kind of unsteadiness. உங்களுடைய வாழ்க்கையே உறுதியற்றவர்களாய் நீங்கள் காணப்படும்படியாக சில கொந்தளிப்புகள் உங்களுக்குள் இருக்கலாம். And in some areas there is a griplessness. ஏதோ சில இடங்களிலே ஒரு பிடி இல்லாமல் நழுவுகின்ற தன்மை காணப்படலாம். Expect beloved, because we are sitting under the umbrella of God's Holy Spirit who authored the Holy Scriptures, and that we keep it open in our hearts and in our hands. Expect that you will be encouraged, you will be strengthened, you will be made steadfast, and you will become more firm in your Christian walk. திருவசனங்களை எழுதிய ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிலே நாம் இந்த 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் இப்படிப்பட்டதான அல்லல்கள் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஆவியானவர் உங்களை ஊக்கமூட்டும்படியாக உற்சாகமூட்டும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு கூட உட்கார்ந்திருங்கள். Number 5, ஐந்தாவது, it will expose to you some false doctrines. உங்களுக்கு இந்த கருத்தரங்கு சில
தவறான உபதேசங்களை வெளியரங்கமாக்கும். That's the right translation. It will expose to you certain false doctrines. சில துர் உபதேசங்களை இக்கருத்தரங்கு தோல் உரித்து காட்டும். That's why the very name of this program is Sound Doctrine Seminar. ஆகவேதான் இக்கருத்தரங்கினுடைய பெயரையே ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு என்று கூறுகிறோம். Paul was preparing the second line leadership for his ministry. தன்னுடைய ஊழியத்தின் இரண்டாம் அணி தலைவர்களை உருவாக்குகின்ற பொறுப்பிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஈடுபட்டிருந்தார். Because he more than realized that the time of his departure was at hand. தன்னுடைய முடிவு காலம் சமீபத்து விட்டது என்று பவுல் நன்றாகவே உணர்ந்தார். And he wanted to give his baton to someone who will run still faster than him. தன்னிடத்தில் இருக்கின்றதான அந்த பந்தய கோலை தன்னை விட வேகமாக ஓடுகின்ற மற்றொருவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். And he was looking for some trustworthy, faithful men. விசுவாசமுள்ள உண்மையாய் செயல்படுகின்ற ஒரு சில நபர்களை இதற்காக அவர் எதிர்நோக்கினார். One such person he found in Timothy. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில நபர்களிலே ஒருவர்தான் தீமோத்தேயு. And when he wrote a very important closing letter in his life to that young man, you know what was the first thing he said? It was concerning doctrine. இந்த இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு மடலை அவர் எழுதும் பொழுது அந்த மடலிலே முதல் எழுதின காரியம் என்ன தெரியுமா? உபதேசத்தை குறிக்கிறார். Read me to 1 Timothy first chapter. 1 தீமோத்தேயு முதலாவது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The first two verses he gives that usual greetings to this young person. இந்த மடலின் முதல் 2 வசனங்களிலே வழக்கமாக சொல்கின்ற வாழ்த்துச் சொற்களை சொல்கின்றார். And immediately he gets on to his serious subject. முடிந்தவுடன் தானே மிக முக்கியமான ஒரு கருத்திற்கு அவர் கடந்து செல்கின்றார். I urged you when I went into Macedonia, verse 3, remain in Ephesus that you may charge some that they teach no other doctrine. 3ஆம் வசனம், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடு. I would like to underline 2 words in this commission. I urge you so you might charge people. Urge and charge. இந்த 3ஆம் வசனத்திலே நான் 2 காரியங்களை உங்களுக்கு முக்கியமாய் சொல்ல விரும்புகின்றேன். உனக்கு சிலருக்கு கட்டளையிடுகின்றேன். Urge, charge. கட்டளையிடு. வேண்டிக் கொண்டு. 4ஆம் வசனத்திலே வேண்டிக் கொள்கிறேன். So the words are very strong. இந்த வார்த்தைகள் மிகவும் ஆழ்ந்த அர்த்தமுள்ளவை. As a home assignment, I give you go through 1 Timothy, 2 Timothy, you'll find that word charge comes very many times. I charge you, and you charge others. இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபங்களை நீங்கள் வீட்டு பாடமாக எடுத்து வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே உன்னை கட்டளையிடுகின்றேன், கட்டளையிடு என்று அடிக்கடி வருகின்ற சொற்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். So the very first subject of his dealing was doctrine. அவர் முதலாக இந்த இளைஞனுக்கு சொல்ல விரும்பிய காரியம் உபதேசத்திற்கு அடுத்தது. Because that was going to be a very important sign of the end times. கடைசி நாட்களினுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக இந்த உபதேசம் தான் இருக்க போகிறது. 2 Timothy 4th chapter 3rd verse. 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். The time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers who will turn them from truth to fables. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். Now the same thing he admonished Titus also. தீத்துவுக்கும் கூட இதே விதமான ஒரு எச்சரிப்பை அவர் கொடுத்தார். 2nd chapter 1st verse. 2ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். As for you, speak the things which are proper for sound doctrine. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. I don't know how many of you remember the purpose of Sound Doctrine Seminar 1. ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு முதல் முகாமினுடைய நோக்கங்களை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. It was given a subtitle like this. அதற்கு ஒரு துணை தலைப்பு கொடுக்கப்பட்டது. To teach how to interpret the Bible and escape floods of false doctrine. வேதத்தை வியாக்கியானப்படுத்துவதற்கும் துருபதேச அலைகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கும் ஏதுவாக. Now that's what? To teach how to interpret the Bible. வேதத்தை எவ்வாறு வியாக்கியானம் செய்வது என்றும்
and how to escape floods of false doctrine. துர் உபதேசங்களாகிய வெள்ளங்களினின்று எப்படி தப்பித்துக் கொள்வது என்றும், This was the theme 10 years ago. இதுதான் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய கருப்பொருளாக இருந்தது. Do you know what is the theme of Sound Doctrine Seminar 2? இந்த இரண்டாவது கருத்தரங்கினுடைய கருப்பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? It was given in the handbill and it was given in the prayer card. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பிதழிலும் ஜெப அட்டையிலும் இது தெளிவாக போடப்பட்டிருந்தது. To expose false doctrines of the day and establish you in the sound doctrine. இந்த நாட்களில் உலவுகின்றதான கள்ள உபதேசங்களை வெளியரங்கமாக்கவும் உங்களை வசனத்தில் உறுதிப்படுத்தவும். So that means we have gone from one basic step to one higher step for this seminar. அடிப்படையான முதல் படியினின்று ஆதாரமான இரண்டாவது படிக்கு நாம் கடந்து வந்துள்ளோம். This difference you should very clearly understand from seminar 1 and seminar 2. I made it very clear in the subtitle. கருத்தரங்கு ஒன்றிற்கும் கருத்தரங்கு இரண்டிற்கும் இடையே உள்ளதான வேறுபாட்டினை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உப தலைப்பிலே இது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. That was how to interpret the Bible and escape, but this one exposing of false doctrines and establishing in sound doctrine. One is higher than the other. முதலாவது கருத்தரங்கு வேதத்தை எவ்வாறு வியாக்கியானிப்பது என்றும் துருபதேச அலைகளுக்கு எப்படி தப்புவது என்றும் நாம் படித்தோம். ஆனால் இந்த இரண்டாவது கருத்தரங்கிலே உலவுகின்றதான கள்ள உபதேசங்களை இன்னதென்று அறிந்து வசனத்திலே நம்மை உறுதியாய் நிலைநிறுத்திக் கொள்வது எப்படி என்று படிக்கப் போகிறோம். That means during this program I will sound more critical and analytical than what I was 10 years ago. 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் உங்களோடு பேசிய விதத்தை விட இந்த கருத்தரங்கிலே இன்னும் கூட பகுப்பாய்வு அணுகுமுறையிலே நான் உங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். So I want to prepare your minds for the critical analysis that you will go through in this program. இந்த கருத்தரங்கிலே நாம் கடந்து செல்ல போகின்றதான பகுப்பாய்வு ஆராய்ச்சிக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். I want to assure you that my approach will never be subjective, it will be always be objective. என்னுடைய இந்த உபதேசங்களிலே என்னுடைய அணுகுமுறை ஆள் சார்ந்ததாக இல்லாமல் பொருள் சார்ந்ததாக இருக்கும். I am not against anybody, but I am for the truth. நான் யாருக்கும் எதிரியாக அல்ல, சத்தியத்திற்கு சாதகவாதியாக நிற்கின்றேன். So there is a difference that you have to always clearly keep in mind. That is why in all my writings I am not against anybody, but I am for something. So whatever I write by the grace of God, that will always stand the test. நான் எழுதுகின்றதான பல்வேறு நூல்களிலும் சரி, பிரசங்கிக்கின்ற காரியங்களிலும் சரி, நான் யாருக்கும் எதிரியாக அல்ல, ஆனால் சத்தியத்திற்கு ஆதரவாளனாக நான் இருக்கின்றேன். இந்த கருத்தினை நீங்கள் நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். Nevertheless, I have taken a calculated risk when I enter into the subject of this 3-day seminar. இந்த 3 நாள் கருத்தரங்கிற்கான பாடத்திட்டத்தை நான் எடுத்து தெரிவு செய்கின்றதான வேளையிலே வேண்டுமென்றே சில இடர்பாடுகளை என் மீது நான் ஏற்றுக்கொண்டேன். Turn with me for an example of what I am trying to say in Galatians chapter 4 and verse 16. இதனை எடுத்து காட்டும்படியாக கலாத்தியர் 4:16 ஒரு வசனத்தை நான் வாசிக்க That பிரியப்படுகிறேன். will more or less tell you my position this morning. இந்த காலையிலே என்னுடைய நிலை குறித்து இந்த வசனம் உங்களுக்கு வெளிக்காட்டும். Have I therefore become your enemy because I tell you the truth? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? Now that risk I have taken, because as a result of this seminar I will earn some friends and more enemies. இந்த வசனத்தை நான் எனக்கு உரிமை பாராட்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த கருத்தரங்கின் மூலமாக சில நண்பர்கள் எனக்கு கிடைப்பார்கள், அதே சமயத்திலே பல எதிரிகளையும் நான் சம்பாதித்துக் கொள்ளப் It போகின்றேன். is a calculated risk which I have taken with the conviction and burden that the Lord has planted in my heart. I know you are already sensitive to that point, otherwise you would not have come to a place like this where it was so clearly spelled out that the purpose of the Sound Doctrine Seminar is to expose the false doctrines of the day and establish you in the sound doctrine. There is not going to be any surprise to you if you had understood those words written out in the pamphlet and the card clearly. இந்த இடர்பாட்டினை நான் வேண்டுமென்றே தெரிந்து ஏற்றுக்கொண்டேன். அது நிமித்தமாகத்தான் இந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கினுடைய குறிக்கோள் என்று நாம் தெரிவு செய்த பொழுது கள்ள உபதேசங்களை அடையாளம் கண்டுகொள்வதும் வசனத்திலே உங்களை நிலைநிறுத்துவதும் என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிதழிலும் ஜெப அட்டையிலும் நாம் தெரிவித்திருந்தோம். இந்த உணர்வோடு கூடத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகின்றேன். Nevertheless,
in order that I may not become arrogant in my approach of this very sensitive subject, I have come with a prayer of what Paul wrote to the Ephesian believers. ஆகிலும் நான் என்னுடைய கருத்துகளிலே ஆணவம் உள்ளவனாய் காணப்படாதபடிக்கு எபேசியருக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகின்றதான ஜெபத்தோடேயே நான் உங்கள் முன் இருக்கின்றேன். Ephesians 4 and verse 15. எபேசியர் 4:15. Speaking the truth in love. அன்பினால் சத்தியத்தை பேசி. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. That is, I have to speak the truth, but I should speak the truth in love. சத்தியத்தை நான் பேச வேண்டும், உண்மைதான், ஆனால் அதனை அன்போடு பேச வேண்டும். I have come with much prayer and preparation in that direction, and I would appreciate you upholding me in prayer towards that purpose. இவ்விதமாய் அன்புடன் சத்தியத்தை போதிக்கின்ற நிலையிலே நான் ஜெபத்தோடு வந்து நிற்கின்றேன். நீங்களும் இதே சிந்தையோடு நான் இருக்கும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். Number 6. ஆறாவது, what will the seminar and the studies of the seminar will do to you? இக்கருத்தரங்கின் பாடங்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கும்? It will equip you to protect and deliver and guide other people. மற்றவர்களை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் மற்றவர்களுக்கு உதவியாயிருக்கவும் இக்கருத்தரங்கு உங்களை பக்குவப்படுத்தும். It is not just to stop with you to benefit you, but it has to benefit others through you. இந்த கருத்தரங்கு உங்களோடு முடிவடைவதில்லை, உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் பெருகப் போகின்றது. Turn again to the same Ephesians 4th chapter. மீண்டுமாய் எபேசியர் 4வது அத்தியாயத்தை கவனியுங்கள். We look at verses 12 and 14. 12-14 வசனங்களை பார்ப்போம். Equipping of the saints. That's why God has given Bible teachers and other ministerial gifts to the church. Equipping of the saints for the work of the ministry and for the edifying of the body of Christ. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் உடலாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் பல ஊழியர்களை தந்துள்ளார். What for? எதற்காக? Verse 14. 14ஆம் வசனம். That we should no longer be children tossed to and fro, carried about with every wind of doctrine by the trickery of men in the cunning craftiness by which they lie in wait to deceive. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனிதருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவுமான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். That's the main purpose for which you are here. இந்த ஒரு பிரதான நோக்கத்தோடு கூட தான் நீங்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். You are all going to leave this place so that you will go and protect and shepherd other people whom you come into contact. இந்த கருத்தரங்கு முடிந்து செல்லுகின்றதான வேளையிலே உங்களோடு தொடர்புடைய மக்கள் அனைவரையும் ஒரு மெய்ப்பனின் கரிசனையோடு பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறவர்களாய் நீங்கள் மாறப் போகின்றீர்கள். That was the commission Apostle Paul gave to Titus. தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்ததான கட்டளை இதுதான். First chapter and verse 9. முதலாவது அத்தியாயம் 9வது வசனம். Holding fast the faithful word as he has been taught, that he may be able by sound doctrine both to exhort and convict those who contradict. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். So by sound doctrine, not simply by argument, there are a lot of people who contradict. We have to be patient with them. By sound doctrine, we should correct them and convict them. எதிர்பேசுகிறவர்களை ஏதோ வாதத்தின் மூலமாக அல்ல, அவர்கள் அதனை ஒப்புக்கொள்ளும்படியான விதத்திலே அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே ஆரோக்கிய உபதேசத்தின் மூலமாய் பதிலளிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Very sadly, such sound doctrinal programs are very rare in our Christian circles. நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இப்படிப்பட்டதான ஆரோக்கிய உபதேச படிப்பினைகளை தருகின்ற கூட்டங்கள் மிகவும் மிகவும் குறைவாயிருப்பது எத்தனை சோகம். I have come across all sorts of campaigns and conferences, but where on earth somebody takes God's people to teach them just sound doctrine. அநேக விதமான கூட்டங்கள் மாநாடுகள் இவைகளையெல்லாம் நான் நெடுகவே பல இடங்களில் பார்க்கின்றேன். ஆனால் தேவனுடைய மக்களை தனியாக அழைத்து உபதேசத்திலே அவர்களை போதிக்கும்படியான கூட்டங்கள் ஏன் இல்லை? So many false doctrines have surfaced and lifted up their ugly heads during the last 2-3 decades in India. 2-3-10 ஆண்டுகளாக இந்தியாவிலே தலைவிரித்து தாண்டவமாடுகின்ற கள்ள உபதேசங்கள் தான் எத்தனை எத்தனை. How many senior pastors and preachers
Like the apostles in Jerusalem came together to consider that matter. அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே ஒன்றாக கூடி காரியங்களை ஆராய்வதற்கு அவர்கள் கலந்து ஆலோசித்தது போல ஏன் இன்றைக்கு மூத்த போதகர்கள் கூடி வரவில்லை? One false doctrine of circumcision, when it was trying to figure out in the early church, the apostles and elders came together with dire seriousness to study and sort out that matter. விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகின்றதான ஒரே ஒரு துர் உபதேசம் அங்கு தலை தூக்கின மாத்திரத்தில் தானே அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் எருசலேமிலே கூடி அந்த காரியத்தை குறித்து கலந்து பேசி ஒரு முடிவு கட்டுவதற்கு உடனடியாக கூடினார்களே. Where are the senior pastors? Where are the Christian leaders? Where are the mighty preachers in India who would assemble like this for an in-house consultation and discussion to discuss this matter and come out with a solution and write and tell God's people everywhere? It has become good to the Holy Spirit and to us that this is it and nothing more. Why such a thing has not happened? எங்களுக்கும் தேவனுடைய ஆவிக்கும் இது சரியென பட்டது என்று அப்போஸ்தலர்கள் அன்று தீர்க்கமாக எழுதினார்களே. அவ்விதமாக 1000 துருபதேசங்கள் தலைவிரித்தாடுகின்றதான இந்த பாரதத்திலே கிறிஸ்தவ தலைவர்களும் ஆவிக்குரிய மூத்த போதகர்களும் புல்டோசர் பிரசங்கிமார்களும் ஏன் கூடி கலந்து பேசி காரியங்கள் இப்படித்தான் என்று அவர்கள் தீர்மானிக்கவில்லை? Every senior preacher and every senior pastor whom I know of is tight-lipped. He doesn't open up his mouth because the proponents and the exponents of these false doctrines are crowd pullers, so they are tight on their lips. நான் அறிந்ததான தேவ மனிதர்கள் பலரும் மூத்த கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பலரும் தங்களுடைய வாயை மேல் நாவோடு கீழ் நாவோடு ஒட்டிய நிலையிலே வைத்திருக்கின்றார்களே. காரணம் என்ன? இவர்கள் கூட்டங்களை கவர்ந்திருக்கின்றதான பிரசங்கிமார்கள். இவர்கள் பின்னதாக திரளாக மக்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஏன் வம்பு என்றுதானே நினைக்கிறார்கள். Just like it is written in the Gospels, they were scared because crowds were after him. திரளான மக்கள் அவர் பின்னாக போகின்றார்களே என்று ஆதிகாலத்திலே மக்கள் எப்படி பயந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் இன்றைக்கும் காணப்படுகிறது. That situation is not going to change overnight in India. இந்தியாவிலே இந்த சூழ்நிலை ஏதோ இரவோடு இரவாக மாறப்போவதில்லை. But I believe that what you are going to learn here will be a start of something significant that would happen for the welfare of the body of Christ. ஆனால் கிறிஸ்துவின் திரு உடலின் நன்மைக்காக வருகின்ற நாட்களிலே நடைபெறப் போகின்றதான மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு ஆரம்பமாக இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றதான காரியங்கள் அமையப் போகின்றன. If you turn with me Acts of the Apostles 15th chapter, where I was making a reference to the apostles and the elders coming together to consider the matter. அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்திலே நான் சற்று முன்னதாக குறிப்பிட்டதான அப்போஸ்தலர்கள் கூடி கலந்து ஆலோசித்ததான காரியத்தை நாம் பார்க்கலாம். In the 6th verse we read, the apostles and the elders came together to consider this matter. அப்போஸ்தலர் 15:6 அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். And then they sent a letter. This is what made good to us, to the Holy Spirit and to us. பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. You just read that, verse 28. 28வது வசனம் 29 தமிழிலே, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. So they just came to a conclusion about that matter. அந்த காரியத்தை குறித்த ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். And what was the result? அதனுடைய விளைவு என்ன? Verses 30 and 31, I just love them. 30, 31வது வசனங்களை நான் மிகவும் நேசிக்கின்றேன். So they wrote a letter and sent it to all the people. அவர்கள் அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து They wrote a letter and sent it to all the people. அவர்கள் கடிதத்தை எழுதி அனுப்பி வைத்தார்கள். And look at verse 31. 31வது வசனத்தை கவனியுங்கள். When they had read it, they rejoiced over its encouragement. அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். Please underline that. That's what the body of Christ in India should go through. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் உடலாகிய சபை இவ்விதமான ஆறுதலுக்குள் கடந்து வர வேண்டும். Believers who are in utter confusion and chaos today should be able to come to a kind of settlement and say, now we are happy about what is explained to us. குழப்பத்திலே
தங்கள் தலைகளை பிய்த்துக் கொண்டிருக்கின்றதான விசுவாசிகள் ஒரு சமாதானத்திற்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் இவ்விதமாய் அவர்கள் கடந்து வர வேண்டும். Now this seminar hopefully will equip you in some way towards this end. இவ்விதமான ஒரு விளைவை நாம் அனுபவிப்பதற்கு இந்த கருத்தரங்கு முயற்சி எடுக்கும். Seventhly and lastly, ஏழாவதும் கடைசியுமாக, it will embolden you in the ministry of God's word. திருவசன பணியிலே உங்களை இக்கருத்தரங்கு தைரியப்படுத்தும். It will make you bold. It will embolden you in the ministry of God's word. Whatever ministry you are doing. நீங்கள் செய்கின்ற ஊழியம் எதுவாக இருந்தாலும் இந்த திருவசன பணியிலே உங்களை துணிச்சல் உள்ளவர்களாக இக்கருத்தரங்கு மாட்டும். You know why? ஏன் தெரியுமா? Sound doctrine gives you sound mind. ஆரோக்கிய உபதேசம் உங்களுக்கு தெளிவான மனதை கொடுக்கிறது. When you have sound mind, all fear is gone. God has not given us a spirit of fear, but the antidote is the spirit of sound mind. தெளிவான மனம் நமக்கு வரும் பொழுது பயம் பறந்தோடி போகின்றது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். All of us are going through some problems or difficulties in our lives. நம்முடைய வாழ்விலே நாம் அனைவருமே ஏதோ சில பிரச்சனைகள் அல்லது சில சிக்கல்களின் ஊடே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். All the good decisions we want to take to proclaim and broadcast God's word, we get paralyzed and we get intimidated. We get a kind of fear grips us. There is an intimidation in our lives and we are not able to proceed. திருவசனத்தை போதிக்க வேண்டும் என்று நாம் எடுக்கின்றதான ஒவ்வொரு முயற்சியிலும் கூட நாம் ஏதோ வாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களைப் போல ஏதோ ஒரு பயமுறுத்தல், ஏதோ ஒரு தயக்கம் நம் வாழ்விலே காணப்படுகிறது. Why? What are you going to do? What can you accomplish? It's some kind of intimidation. Constantly it keeps bothering. Many of us, we have to constantly struggle against it. நீ என்ன பெரிய சாதித்து விட போகின்றாய், நீ தனியனாய் இதனை எப்படி நீ செய்ய போகின்றாய் என்று நமக்குள்ளே வருகின்றதான ஒரு தயக்கம், பயமுறுத்தல், இப்படிப்பட்டதான காரியத்தினாலே நாம் முடங்கி போய் கிடக்கின்றோம். The moment we want to do something for God through the meditation and the ministry of His word, our problems, they just get enlarged before our minds and blur everything. திருவசனத்தின் மூலமாய் தியானத்தின் மூலமாய் ஆண்டவருக்காக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு உத்வேகம் நமக்குள் வருகின்றது. ஆனால் அதனை தொடர்ந்துதானே உடனடியாக பிரச்சனைகளும் சிக்கல்களும் மலைபோல் வந்து நம்மை அப்படியே அமுக்கி போட்டு விடுகின்றன. When you have the sound mind resulting from the sound doctrine, that makes you really bold. ஆனால் ஆரோக்கிய உபதேசத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கின்றதான இந்த தெளிந்த மனம் நம்மை துணிச்சல் உள்ளவர்களாய் மாற்றுகின்றது. And then you will be able to testify along with Apostle Paul as he writes in 2 Timothy 2nd chapter 9th verse. 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயம் 9வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சாட்சி சொல்வது போல நீங்களும் கூட சாட்சி சொல்லும் நிலை வருகின்றது. I suffer trouble as an evil doer even to the point of chains. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். I suffer trouble. நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். I suffer trouble. நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன். So many problems are there in my life. என்னுடைய வாழ்விலே ஏராளம் பிரச்சனைகள் இருக்கின்றன. But the word of God is not changed. ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. Lift up your hands and say hallelujah. ஹalleluya. I suffer trouble. நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். I am pressurized. எனக்கு பல பிரச்சனைகள் உண்டு. Not just submerged, I am immersed in my problems in my life. ஏதோ தொட்டும் தொடாமலுமாக அல்ல, பிரச்சனைகளிலே மூழ்கின நிலையிலே நான் இருக்கின்றேன். But I lift up my head every morning because the word of God is not changed. ஆனாலும் அனுதினமும் தலை நிமிர்ந்து நான் காணப்படுகின்றேன். ஏனென்றால் வசனமோ கட்டப்படவில்லை. You know, the house arrested him under a Roman soldier in Rome. பவுல் அப்போஸ்தலனை வீட்டடைப்பு காவலிலே ரோம அரசாங்கம் வைத்திருந்தது. They say that Paul preferred to go and be in a rented house. அங்கே பவுல் வாடகை வீட்டு ஒன்றிலே தங்கி இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். And then the Roman guard every morning and evening will be marching across that doorstep. பவுல் தங்கி இருந்ததான அந்த வீட்டின் கிழக்கேயும் மேற்கேயும் ரோம காவலாளிகள் ரோந்து போய் கொண்டிருப்பார்கள். And that was 2 years of house arrest for Apostle Paul. இவ்விதமாக வீட்டடைப்பு காவலிலே பவுல் அப்போஸ்தலன் ஈராண்டுகள் இருந்தார். What was he doing? அங்கே அவர் என்ன செய்தார்? Verses 30 and 31 of Acts 28th chapter. அப்போஸ்தலர் 28வது அத்தியாயம்
Verses- 30-31 வசனங்கள். Then Paul dwelt 2 whole years in his own rented house and received all who came to hear. A lot of visitors, maybe pilgrims came to see him. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 ஆண்டு முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு ஊர் சுற்றி பார்க்க வந்தவர்கள் எல்லாம் பவுலையும் சந்தித்திருப்பார்கள் போலும். Preaching the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, teaching the things which concern the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து with all confidence. மிகுந்த தைரியத்துடனே. Underline that, with all confidence. This is the language of a man who was in the house arrest. வீட்டடைப்பு காவலிலே இருந்த மனிதனுடைய வெற்றியான வார்த்தைகளை பாருங்கள். With all confidence, மிகுந்த தைரியத்துடனே, no one forbidding him. தடை இல்லாமல். I'm sure that Roman guard also, all of them who were on duty, they all, by shift system, they all would have got converted. அங்கே ரோந்து பார்த்து கொண்டிருந்ததான ரோம போர்ச்சேவர்கள் அனைவரும் கூட இந்த மனிதனுடைய வசனத்து நிமித்தமாக மனம் திருப்பி இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒருவரும் அவனை தடை செய்ய முடியவில்லை. It doesn't say he preached. Preaching continuous. அங்கே பிரசங்கித்தான் என்று சொல்லப்படவில்லை, பிரசங்கித்து என்று சொல்லப்பட்டுள்ளது. And teaching, that's a continuous tense. மேலும் உபதேசித்து என்று சொல்லப்படாமல் உபதேசித்துக் கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. No one forbidding. ஒருவரும் தடை செய்ய முடியவில்லை. It was such a non-stop thing that Luke the historian decided not to put an amen at the end of that book. இது ஒரு இடைநில்லா பேருந்து போல ஓடிக்கொண்டே இருந்தபடியினாலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் எழுத்தாளனாகிய லூக்கா ஆமேன் என்று எழுதுவதற்கு விரும்பாமல் வெறும் நிறுத்தல் குறியை மட்டும் வைத்திருக்கின்றார். For the Luke's gospel he put one amen, but his narrative of the early church, that too with the Paul's ministry, he did not put one amen. தன்னுடைய முதல் புத்தகமாகிய லூக்கா நற்செய்தி நூலுக்கு ஆமேன் போட்டதான இந்த எழுத்தாளர் ஏனோ தெரியவில்லை, பவுலினுடைய ஊழியங்களையும் திருச்சபையினுடைய ஆரம்ப சரித்திரத்தையும் எழுதுகின்றதான வேளையிலே ஆமேன் போடுவதற்கு விரும்பவில்லை. Which means all of us here, we should write the 29th chapter of Book of Acts. இதனுடைய பொருள் நான் இவ்வாறு விளங்கிக் கொள்கின்றேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 29வது அத்தியாயத்தை எழுத வேண்டும். So friends, as you go from here, a new boldness, a new vigilance, and a new vigor, and a new vibrance will possess you and overtake you. So you would be able to go forth as calves from the stalls of God. ஆகவே இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றதான நீங்கள் ஒவ்வொருவரும் புது சக்தியோடும் புது துணிவோடும் விழிப்புணர்வோடும் விறுவிறுப்போடும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். What can you expect in this program? நீங்கள் இந்த கருத்தரங்கிலே எதை எதிர்பார்க்க முடியும்? Number 1, முதலாவது, it will enrich you in your knowledge and understanding of God. தேவனை அறிகின்ற அறிவிலும் புரிந்து கொள்ளுதலிலும் இக்கருத்தரங்கு உங்களை வளமாக்கும். Number 2, இரண்டாவது, it will enlighten you. உங்களை இக்கருத்தரங்கு தெளிவாக்கும். Number 3, மூன்றாவது, it will emancipate you. உங்களை விடுவிக்கும். Number 4, நான்காவது, it will encourage you in your walk with God and work for Him. தேவனோடு நடக்கின்ற நடையிலும் தேவனுக்காக செய்கின்ற பணியிலும் உங்களை இது ஊக்கமூட்டும். Number 5, it ஐந்தாவது, will expose to you certain false doctrines. சில துர் உபதேசங்களை வெளியரங்கமாக்கும். Number 6, ஆறாவது, it will equip you to minister to other people. மற்றவர்களுக்கு திருப்பணி செய்யும்படியாக உங்களை ஊக்குவிக்கும். Number 7, ஏழாவது, it will embolden you in your proclamation of God's word. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதிலே உங்களை துணி உள்ளவர்களாக்கும். With this expectation, we will all stand up and repeat the prayer of Psalm 119 and verse 66. இவ்விதமான ஒரு உணர்வோடு கூட நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 119 வரக்கூடியதான ஒரு வசனத்தை ஜெபமாக சேர்ந்து சொல்லுவோம். Now, as such, this program is not going to be a kind of an exciting experience for you. இந்த கருத்தரங்கு உங்களை பரவசப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நிச்சயமாய் இருக்காது. But obviously and definitely it will have lots of educational value. ஆனால் உங்களை படிப்பித்து உங்களை கற்று தேறினவனாக்குகின்ற விதத்திலே இது முக்கியமானதாக இருக்கும். That means a lot of seriousness should be there both on the pulpit and in the pews.
இங்கே பிரசங்க பீடத்தில் மட்டுமல்ல, பார்வையாளர்களாகிய உங்கள் மத்தியிலும் இதை குறித்ததான ஒரு ஆழ்ந்த கரிசனை இருப்பது அவசியம். So we'll maintain the seriousness which I believe has already descended upon us all through this program. நம்முடைய மத்தியிலே இருக்கின்றதான இவ்விதமான ஒரு கவனம் ஆரம்பம் துவக்கி 3 நாள் முழுவதும் அப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். I want to repeat the practical tips which I gave to the seminar delegates in 1997. 1997வது ஆண்டு நடத்தப்பட்ட கருத்தரங்கிலே பங்கேற்றோருக்கு நான் கொடுத்ததான சில நடைமுறை குறிப்புகளை உங்களுக்கும் நான் திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். You must understand, you are not listening to a seminarian, but you are listening to a non-seminarian. நீங்கள் இறையியல் கல்லூரியிலே கற்றுத் தேறிய ஒரு போதகருக்கு செவிமடுக்கவில்லை, மாறாக இறையியல் கல்லூரியில் பயிலாத ஒரு பிரசங்கியாரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். So my presentation will not be very technical. ஆகவே நான் சொல்லுகின்றதான காரியங்கள் தொழில்நுட்ப ரீதியாக இருக்காது. It will be in the so-called layman's language. இது ஒரு சாதா மனிதனுடைய வார்த்தைகளாகவே இருக்கும். Which means it will be a great encouragement for the lay people who form the majority in the body of Christ. They will be encouraged to study themselves the Word of God and explore its depths and riches. கிறிஸ்துவின் திரு உடலின் பெரும்பாலான அங்கமாய் இருக்கின்ற சாதா விசுவாசிகளாய் இருக்கின்ற மக்கள் தாங்களாக வசனத்தை கற்று அறிந்து புரிந்து தேறுவதற்கு ஏற்ற விதத்திலே இக்கருத்தரங்கு அமையும். And I would very much encourage you, you all have your notebooks. You just number the pages, both on the edges. You number the pages. The first thing I do when I buy a notebook is to number the pages. All my notebooks are numbered. நீங்கள் குறிப்பெடுக்கும் சுவடியிலே வலதுகை பக்க மூலையிலே மேலே வரிசையாக எண்ணிட்டுக் கொள்ளுங்கள். இதைத்தான் நான் வழக்கமாக எந்த சுவடியை வாங்கின பிறகும் முதலாவதாக செய்வேன். Those days notebooks had numbers, pages, but these days they don't give numbers. அந்த நாட்களிலே சுவடிகள் வெளியிடப்படும் பொழுதே எண்களோடு கூட வெளிவரும். இப்பொழுது வருகின்ற குறிப்பேட்டு சுவடிகளிலே அப்படி எண்கள் இருப்பது இல்லை. When you number the pages, it is easy for you to refer to later on. When you want to prepare something or study something, you can simply refer to SDS2 page 67. நீங்கள் பின் நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்தை இந்த உபதேசம் தொடர்பாக கற்கும் பொழுது அல்லது பிரசங்கிக்கும் பொழுது ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு சுவடி பக்க எண் இதில் காணப்படுகிறது என்று நீங்கள் குறித்து எடுத்து பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும். And leave some good margins either on the left or on the right or on the bottom. உங்களுடைய சுவடியினுடைய இடது பக்கத்திலோ வலது பக்கத்திலோ மேலோ கீழோ சற்று அகலமான இடத்தை விட்டு வையுங்கள். Both during the time of reviewing the notes and as well as when you are restudying or researching these subjects, it will give you ample space to note down your extra understanding. இந்த குறிப்புகளை நீங்கள் மீண்டுமாய் மீள்பார்வை செய்யும் பொழுது, திருப்பி பார்க்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றதான கூடுதல் குறிப்புகளை எழுதிக் கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். Also, if you are writing down in English or you are writing down in your mother tongue, that will give you some space to write in the other language in which you would like to have a better stress. நீங்கள் ஆங்கிலத்திலோ அல்லது உங்களுடைய தாய்மொழியிலோ குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே அதற்கு தொடர்பான வேற்றுமொழி சொற்களை சற்று கூடுதல் விளக்கத்திற்காக எழுத விரும்புவீர்களேயானால் அதற்கு அது வழிவகுக்கும். And when I give you Bible references, please note them one below the other. வசன குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது தொடர் சங்கிலி போல எழுதாமல் ஒரு வரிக்கு அடுத்த வரியிலே வரிசையாக எழுதுங்கள். Now by just writing one by the side of the other, you may save paper, but you will waste time. நீங்கள் வசனங்களை சங்கிலி போல் தொடர்ந்து எழுதிக் கொண்டே போவீர்களேயானால் பக்கங்களை மிச்சப்படுப்பது உண்மைதான், ஆனால் நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்த முடியாதே. Because later on when you are studying, if it is all like a chain, it's not easy for your review. நீங்கள் திருப்பி பார்த்து இதனை மீண்டுமாய் படிக்கும் பொழுது அவைகள் தொடர்ந்தேர்ச்சியாக இருந்தால் அதனை படிப்பதும் திருப்பி பார்ப்பதும் சிரமமாகத்தான் இருக்கும். So don't be penny wise and pound foolish. ஆகவே கால் தமிழ் இல்ல. And references to the other translations, even if you are with the English Bible,
other translation, AMP or NIV or NLT, you can always write down on the margins, and also when you write one below the other. நீங்கள் ஆங்கிலத்திலே குறிப்பு எடுத்தாலும் கூட நீங்கள் படிக்கின்றதான மொழிபெயர்ப்பினின்று மாற்று மொழிபெயர்ப்புகள் ஏராளம் உண்டு. ஆகவே அந்த மாற்று மொழிபெயர்ப்பு சொற்களை நீங்கள் எழுதிக் கொள்வதற்கு வசதியாக இடம் விடுவதும் பொருத்தமாக இருக்கும். Don't keep your Bible on the right and notebook also on the right. That will be confusing. Keep the Bible on the left and your notebook on the right, unless you are left-handed. நீங்கள் இடதுகை பழக்கம் உடையவர்களாய் இருந்தாலொழிய சாதாரணமாக வேதத்தை இடதுகை பக்கத்திலும் குறிப்புச் சுவடியை வலதுகை பக்கத்திலும் வைத்துக் கொள்வது உங்களுக்கு வசதியாக இருக்கும். And never become lazy to turn to the references. வேத வசன பகுதிகளை புரட்டுவதற்கு நீங்கள் சோம்பேறித்தனப்படாதிருங்கள். And underline in your Bible whenever I am stressing a word. You'll find whenever I read a verse or a passage from the Bible, I give a stress. So that is for that particular subject under study. So just underline it. It's worth it. Later on, when you read them, it will immediately pop up. சில வசனங்களை சில வேத பகுதிகளை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து வாசிக்கின்றேன். அதுதான் அந்த கருப்பொருளினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றது. ஆகவே வசனங்களை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆங்காங்கே அந்த சொற்களை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். And leave pages, at least one page between sessions. ஒவ்வொரு பிரிவு வேளை முடியும் பொழுதும் ஒரு பக்கமாவது நீங்கள் விட்டுவிடுங்கள். Don't continue. Just leave it so that you can always add something. அதனோடு தொடர்புடைய பிற கருத்துக்களை பின்பாக சேர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் பக்கம் விட்டு அடுத்த தலைப்புக்குள் செல்லுங்கள். No subject will be fully developed in this seminar. எந்த ஒரு பாடமும் இந்த கருத்தரங்கிலே முழுமையாக கற்பிக்கப்படும் என்று சொல்ல முடியாது. It all will be introduced and you will have to do your further study. இங்கே அறிமுகம் தரப்படும். இவைகளை நீங்கள் தொடர்ந்து வீட்டு பயிற்சியின் மூலமாக நிறைவு செய்ய வேண்டும். And suppose you leave out on one sentence or one reference, don't immediately disturb your neighbor. நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பை அல்லது வாக்கியத்தை வசனத்தை விட்டுவிடுவீர்களேயானால் பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடித்து இவ்வாறு ஆட்டாதிருங்கள். நீங்கள் அதனால் அவர்களுக்கும் இடையூறு செய்வீர்கள். Now you will waste your time and you will waste that person's time, and that person gets irritated and you immediately condemn that she does not have the fruit of the Spirit. நீங்கள் இப்படி செய்வதனால் அவருக்கு இடையூறு விளைவிக்கின்றீர்கள். அவர் இடையூறு அடைவதனால் தன்னுடைய முகத்தை காண்பிப்பார். உடனடியாக நீங்கள் அவருக்கு பட்டம் சூட்டுவீர்கள். இவரிடத்தில் ஆவியின் கனியே இல்லை என்று. இந்த வம்பெல்லாம் எதற்கு? So when you are just writing down, if you have a question or something, just put a hook. Just question mark. Keep moving. You can understand it later. There are so many hooks in our Bibles. Those hooks will be opened up only when we go to eternity. நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகத்தை கடந்து வருகின்ற சூழ்நிலை வரும் பொழுது அதன் பக்கத்திலே ஒரு கேள்விக்குறியை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த கேள்விக்குறிகள் எல்லாம் ஒரு நாளிலே ஆச்சரியக்குறியாக மாறும். அந்த கேள்விக்குறிகள் எல்லாம் மாறவில்லை என்றால் நித்தியத்திற்குள் நாம் செல்லும் பொழுது அவற்றுக்கான பதிலை நாம் கற்றுக்கொள்ளலாம். What you don't understand in session 1, possibly you will understand in session 2. பகுதி ஒன்றிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளாதவைகளை இரண்டாவது பகுதியிலே விளங்கிக் கொள்ளக்கூடும். So don't get stuck anywhere and then get attached as a wagon of a train. Just keep coming. Let's keep the track on. எங்கேயும் தனியாக நின்று விடாதிருங்கள். இருப்பு பாதையிலே ஓடுகின்றதான ரயிலின் பெட்டிகளில் ஒன்றாக நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருங்கள். And maintain the unity of the Spirit in this program. ஆவியின் ஒருமைப்பாட்டை இந்த கருத்தரங்கிலே எப்படியும் விடாதிருங்கள். Please turn with me to a very vital passage I want all of you to look at before we proceed further on. நான் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாய் அதிமுக்கியமாய் சொல்ல விரும்புகின்ற ஒரு வேத பகுதி உண்டு. தொடர்ந்து நாம் தியானிப்பதற்கு முன்னதாக இந்த பகுதியை நாம் கவனிப்போம். Ephesians 4th chapter. எபேசியர் 4ஆம் அத்தியாயம். Look at the third verse. 3ஆம் வசனம். Endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். He does not say endeavor to reach the unity of the Spirit. ஆவியின் ஒருமையை பெறுவதற்காக என்று சொல்லவில்லை. Endeavor to keep the unity of the Spirit. ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு. Now whatever may be our doctrinal differences, we can have the unity of the Spirit. நம்முடைய உபதேச வேறுபாடுகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதன் மத்தியிலும் நம்முடைய ஆவியின் ஒருமையை நாம் காத்துக்கொள்ள முடியும். Because we are all baptized by one Spirit into one body of the Lord Jesus Christ, we are already blessed with the unity of the Spirit. We should endeavor to keep or to maintain that unity of the Spirit. இயேசு கிறிஸ்துவின் திரு உடலுக்குள் ஒரே ஆவியானவராலே நாம்
ஞானஸ்நானப்படுத்தப்பட்டிருக்கின்றபடியினாலே இந்த ஆவியின் ஒருமை உண்டாகி இருக்கின்றது. இதனை விட்டுவிடாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். From the unity of the Spirit, you should move on to the unity of faith. இந்த ஆவியின் ஒருமைப்பாட்டிலிருந்து விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். That's what we have in verse 13. அதைத்தான் நாம் 13வது வசனத்திலே பார்க்கின்றோம். Till we all come to the unity of faith. That means unity of faith is not attained yet. 11ஆம் வசனம் தமிழிலே, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். So from the unity of the Spirit, we move on to the unity of faith. ஆவியின் ஒருமைப்பாட்டிலிருந்து விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு நேரே நாம் பயணிக்கின்றோம். Unity of faith is to be attained from unity of spirit that is maintained. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதன் மூலமாக விசுவாசத்தின் ஒருமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So in this program we have represented so many denominations, churches, languages, states and background, but let us always remember that we are as God's children very serious about understanding what God's Spirit wants to tell us during these 3 days in the closing days of the church on earth, and we'll be very serious about it and avoid all unnecessary distractions and divisions. நாம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மொழி பேசுகின்றவர்களாக பல்வேறு சபைகளிலிருந்து சபை பிரிவுகளிலிருந்து கூடி வந்திருக்கின்றதான இக்கட்டத்திலே நமக்குள்ளே பல்வேறு உபதேச வேறுபாடுகள் இருந்தாலும் ஆவியானவர் தம்முடைய ஒருமைப்பாட்டினை உணர்த்தி நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த கடைசி காலத்திலே நாம் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நமக்கிடையே காணப்படுகின்றதான பல வேறுபாடுகள் மாறுபாடுகள் இவைகளை தூர தள்ளி வைத்துவிட்டு ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வோம். Let us not fight like little children, but let us behave like grown up mature adults. நாம் சிறுபிள்ளைகளைப் போல சண்டையிடுகிறவர்களாய் இராமல் வளர்ந்த புருஷர்களாக முதிர்ச்சி உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம்.